அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆவணி மாத அமாவாசை இதனுடைய முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அம்மா ப்ளஸ் அமாவாசை அப்படின்னா அமாவாசை இது புத்தீர் காரணி திதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பதனால் சந்திரனை காண முடியாது. ஆகையால் இரவில் நிலா தெரியாத நாளே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு அமாவாசை வரும். சந்திரன் பூமியை சுற்றும் பொழுது 15 நாட்கள் வளர்பிறை, 15 நாட்கள் குறைந்து தேய்பிறை. தேய்பிறையில் கடைசி நாளில் சந்திரன் பூமி மற்றும் சூரியனுக்கிடையே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சந்திரன் சூரியன் பக்கமாக இருப்பதனால் பூமியில் இருந்து தெரியாது. அந்த நாளே அமாவாசை எனப்படும். பித்ரு வழிபாடு அமாவாசையினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு வழிபாடு, தர்ப்பணம், தானம் இவைகள் செய்வதற்கு மிக சிறந்த நாள் அமாவாசை. அந்த நாட்களில் நாம் எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கர்மாக்களின் பிணைப்பை குறைக்கக்கூடிய நாள் என்பதனால அதை நம்மளுடைய முன்னோர்கள் தினமாகவே அன்னைக்கு பார்க்குறோமோ. ஆன்மீக பயிற்சிகள் செய்ய இது மிக சிறந்த நாள். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் பின்னாடி நாம் சொல்லுவோம். முழு வீடியோவும் பாருங்கள். தீய சக்திகளை அகற்றும் நாளாக இது கருதப்படுகிறது. மேலும் அமாவாசையினுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நன்மை ஒன்றே ஒன்று தான். பித்ருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர்கள் நம்மளுடைய குலதெய்வங்களாக இருந்து நமக்கு வழிகாட்டுறதுனால நாம் அவர்களை திருப்திப்படுத்துறது மிக முக்கியம். கர்ம பந்தங்கள் இதில் அமாவாசை அன்னைக்கு குறையும். முன்னோர் பித்ரு தெய்வங்கள் நம் குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். தர்ப்பணம், தானம் செய்வதால் குடும்பத்தின் வளங்கள், எல்லா வளங்களும், உடல் நலம், மனநலம், பணநலம் என்று எல்லா வளங்களும் அதிகமாகும். ஆரோக்கியமும் அமைதியும் மிகுதியாக வந்து சேரும். மனதில் சுத்தம், ஆன்மீக வலிமை ஆகியவை இதன் மூலமாக அமாவாசை அன்னைக்கு அதிகமாகும். காரணம் அப்படின்னு சொன்னால், மனோகாரகனான சந்திரன் அங்கே மறைவானதுனால மனதை நம்ம மறைச்சிடுறோம். யோகத்தினுடைய முக்கியமான கொள்கையே மனத்தை இல்லாமல் செய்கிறது தான். அமாவாசை அன்னைக்கு இயற்கையாகவே மனம் என்பது இல்லாமல் போயிடும். மனோகாரகன் இல்லாதனால மனத்தினுடைய வேலைப்பாடுகள் குறையும். அதனால் நம்மளால் ஆன்மீகத்தில் மிக வேகமாக ஈடுபட முடியும். பிரபஞ்ச சக்தி பூமிக்குள் அதிகமாக இறங்கக்கூடிய நாள் அது. நம்முடைய கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவியல் பூர்வமாகவே வானத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள், அதிகப்படியான அதிர்வலைகள் பூமிக்கு வந்து சேருது. அதனுடைய இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கடல் அலைகள் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அலைகளினுடைய ஓங்காரம் அதிகமாக இருக்கும். இது அதனுடைய இண்டிகேட்டர். ஏன்னா கடல் அலையை வச்சு தான் நம்ம மதிப்பிடுறோம். அதனுடைய ஓங்காரம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பூமியில் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசையிலையும் மிக அற்புதமான மாறுதல்களெல்லாம் நிகழும். அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சுத்திகரிப்பு மிக அற்புதமாக செய்ய முடியும். ஏன்னா தீய சக்திகளை நீக்கிறது நிறைய மாந்திரீகம் செய்கிறவங்க, மந்திரவாதிங்க இவங்கெல்லாம் பேய் ஓட்டுறது அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சக்திகளை பெறணும் அப்படின்னா அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு தான் தெரிவு செய்வாங்க. மேலும் தியானம், ஜபம் செய்கிறது இதெல்லாம் பல மடங்கு அதிகப்படியாக இருக்கும். சாதாரண நாட்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தால், அமாவாசை அன்னைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய மந்திரங்கள் 1000 மடங்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதான். அதில் முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம் தான். காயத்ரி மந்திரம், நவகிரக காயத்ரி மந்திரம் இவைகள் தான் மிக மிக முக்கியமானது. ஓம் பூர் புவசுவா தஷவி துர்வரேண்யம் பர்ஹோ தேவசிய திமகி தியோ யோன பிரசோதயாத் அப்படின்ற அந்த காயத்ரி மந்திரத்துக்கு தான் மகா அபரீதமான சக்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் 4 வேதங்கள் சொல்லுது. யோகிகள், ஞானிகள், முனிவர், சித்தர்கள், தெய்வர்கள் எல்லாமே, யோக நூல்கள் எல்லாமே சொல்கிறது இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அபரீதமான சக்தி இருக்குதுன்றதுனால தான். அதனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி மந்திரங்களை உபாசகர்கள் நிறைய மந்திரங்களை ஏற்றி வச்சுக்குவாங்க. நம்ம பேட்ரி மாதிரி நம்ம ஏதோ ஒரு கருங்காலி குச்சி அல்லது ஜபமாலைகள், ருத்ராட்ச கொட்டைகள் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது இதில் பேட்ரி மாதிரி அதில் சக்திகள் சேமிப்பாயிடும். இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்க முடியும். நம்மளுடைய சக்தி இல்லாமல் அடிஷ்னலாக கூட சக்தியை கூட நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த பாவர் நிவர்த்திக்கு முக்கியமான நாள் இது. அன்னைக்கு நம்ம
தெய்வங்க கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது. எல்லா மதங்கள்லயும் பிரார்த்தனைக்கு பின்னாடி பாவ மன்னிப்பு இருக்கும். நான் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்கு என்ன தோணுதோ அந்த மாரி மன்னிப்பு கேட்டுக்கலாம். இந்த பாவ மன்னிப்பு கேட்கறது மனத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். அடுத்தது பித்ருக்களின் ஆவி அமைதி அடையும். நம்ம வந்து அன்னைக்கு நாள்ல நாம செய்யக்கூடிய பூஜை, புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஆவிகள் வந்து அமைதியாவாங்க. இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில நேரத்தில பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்து குளிச்சுட்டு, அதாவது குளிக்கிறது வந்து நம்ம குளங்களோ, புனித நதிகளோ அல்லது கடலோரமா இருந்தா இத குளிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா வீட்லயே கூட குளிச்சுக்கலாம். அப்படி குளிக்கும் பொழுது நம்ப அது அந்த வைப்ரேஷன அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சூண்டு கல் உப்பு ஒரு ஒரு சிட்டிகை கல்லி உப்பு போட்டுட்டாவே போதும். நம்மளுடைய ஆறாத்தன்மையானது மிக அபரீதமாக பெருகக்கூடியது தான். அது அறிவியல் பூர்வமா அது உண்மையான விஷயம். அடுத்து பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை செய்ய வேண்டும். மேலும் இந்த பசு, பறவைகள், எறும்புகள், மீன்களுக்கு உணவு இட வேண்டும். அந்த காலத்துலலாம் எறும்புக்கெல்லாம் கூட அ உணவு போடுவாங்க. எப்படின்னு சொன்னா, மாக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவ வந்து ஜலிச்சு சின்ன சின்ன குரணையா வச்சுக்கிட்டு, அதில தான் அந்த காலத்தில வீட்டுக்கு முன்னாடி அ கோலம் போடுவாங்க. அந்த மாரி கோலம் போடுறதுனால அந்த பழமொழி ஒண்ணு வந்தது. "எறும்பு தின்னா கண்ணு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்தது இதில தான் வந்தது. அதாவது அரிசி மாவ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி கோலமா போட்டா, அந்த அரிசி மாவ அந்த எறும்புகள் சாப்பிட்டுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுமாம். நம்ம வீட்ட விட்டு வெளிய வரும்போது என்ன சொல்லுமாம், இந்த வீட்டுக்காரனுக்கு நல்லா கண்ணு தெரியணும், நம்மள மிதிக்காம ஓரமா போணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுமாம். அதனால அரிசி மாவ எறும்பு தின்னா போட்டவனுக்கு கண்ணு தெரியும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்றது தான் பழமொழி. அத வந்து மருவி என்ன ஆச்சு, எறும்பு தின்னா கண்ணு தெரியும் அப்படின்ற மாரி வந்துருச்சு. எறும்பை எறும்பை எறும்பு வந்து அரிசி மாவ எறும்பு சாப்பிட்டா வீட்ல இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்றது தான் சரியான பழமொழி. இந்த மாரி நம்ப ஜீவராசிகளுக்கு ஒரு சிறு ஜீவராசியா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ப உதவி செய்றது. மீன்களுக்கு பம் நம்ம வந்து உணவு போடும் பொழுது மிக அற்புதமான சுத்திகரிப்பு, நல்ல சுத்திகரிப்பு நடக்கும். இது நெறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மீன்கள் ஒரு அதிசய பிறவி அது. அது வந்து தடாகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள தான் உண்டு தடாகத்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத பிறவி. இது இல்லாம நம்முடைய ஏழை எளியவர்களுக்கு, நம்ம வீட்ட தேடி வந்து யாசகம் கேட்கிறவங்களுக்கு உணவு வந்து நாமளா வந்து வழினா கொண்டு போய் குடுக்கறது, அல்லது நம்ம வீட்டாண்ட வரவங்களுக்கு உணவு குடுக்கறது ஒரு சிறந்த முறை தான். அது யாரும் மறுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு உணவு குடுக்கறது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு உணவு குடுக்கறது மட்டும் இல்லாம, இறைவனுக்கே நாம உணவு குடுத்து படைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தான் வேதங்கள் சொல்லுது. அடுத்தது தியானம், ஜபம், பரமாத்ம தியானம் இதெல்லாம் வந்து நம்ப செய்யும் பொழுது, அன்னைக்கு வந்து மிக அற்புதமான விளைவுகள் வந்து நல்லாருக்கும். வீட்ல வந்து விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யறது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. "விளக்கு ஏற்றிய வீடு வீண் போகாது" அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால விளக்கு வந்து அறிவியல் பூர்வமாவே அந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 எண்ணெய்கள் இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய், அப்புறம் எள்ளெண்ணெய் இந்த மாரி 5 வகையான எண்ணெய்கள வந்து போடும் பொழுது, 5 வகையான வாயுக்கள அது வெளிய விட்டு, அந்த நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைய வந்து அது சுத்திகரிக்குது. எல்லாம் அறிவியல் தான். ஆன்மீகம், அறிவியல் எல்லாம் ஒண்ணு தான். அடுத்தது பித்ரு காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிக்கிறது ரொம்ப கோடி புண்ணியம் அது. விஷ்ணு சகஸ்ரநாமம் மிக அற்புதமான 1000 விஷ்ணுவினுடைய 1000 பெயர்கள சொல்றது அவ்வளோ புண்ணியம். சிவன், விஷ்ணு, சூரியன் ஆகிய தெய்வங்களை வணங்குவது. சூரியனுக்குரிய மந்திரங்கள் அப்படின்னு சொன்னா, ஓம் தினகராய பாஸ்கராய ஜோதி ஸ்வரூபஹ சூரியநாராயண தேவாய நமோ நமகன்றதும் சூரியனுக்குரியது தான். காயத்ரி மந்திரம், சூரிய காயத்ரி மந்திரம், ஓம் பாஸ்கராய வித்மகே மகத் விதிகராய தீமகே தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் அப்படின்றது சூரியனுடைய காயத்ரி மந்திரம். இதோட சிறப்பு காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவ சுவா தஷ்யவி துர்வரேண்யம் பர்வோ தேவசிய தீமகி தியோ யோன பிரசோதயாத். இதெல்லாம் வந்து அப்படியே உள்ள இருந்து வெளியே கொட்டணும். அந்த மாதிரி நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். நாம வந்து எதுவும் பார்த்து படிக்கிறது இல்ல. அந்த மாரி வந்து நம்ம மந்திரங்கள் வந்து நம்மளை காப்பாற்றும். மந்திரம் அப்படின்னாவே மந்திரன் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருளே ஜெபிப்பனை காப்பாற்றுவது அப்படின்றது தான் அதனுடைய பொருளே. அதனால சிவனுடைய மந்திரங்கள் மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு பேரு. பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்ற, ஆகாயம் ஆகிய சத்தைகளான நமசிவாய அப்படின்றது ஒரு எழுத்தும் ஒரு பூஜ்யத்துல பஞ்சபூதத்தினுடைய ஒரு அமைப்பை விளக்குறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் இன்னும் 1000 விஷ்ணுவினுடைய பெயர்கள் கொண்டது. இந்த சூரியனுடைய
மந்திரங்கள் எதுவுமே தெரியலன்னா சும்மா மனசார நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட தெய்வத்தையோ அல்லது சூரியனையோ நினைச்சு நன்றி சொன்னா கூட அற்புதமா வேலை செய்யும். இந்த இடத்துல வந்து அ கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவாரு. "ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லைங்க. அங்கொரு கண்ணும், இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னா." மனச தான் வந்து இறைவன் பார்க்குறான். அந்த மனசு மட்டும் சுத்தமா இருந்துருச்சுன்னா, அ எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அத தாண்டிட்டு போயிரலாம். இன்னும் வந்து ஒரு யோக நூல்ல வந்து நான் படிச்சது ஞாபகம் வருது. அதாவது சித்த புருஷர்கள் சுடுகாட்டுல இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆன்ம வளர்ச்சியில அவங்க என்ன பண்றாங்க, தெய்வத்தினுடைய கருவறைகள வந்து அவங்கள வந்து ஜீவசமாதி ஆக்கி அத வணங்குறாங்க. ஆனா, அதே வந்து தெய்வங்களுக்கு பக்கத்துல பூஜை செய்யக்கூடிய பூஜாரி, தன்னுடைய கர்ம வினையினால சுடுகாட்டுல பிணமா கிடக்குறாங்க. அதனால வந்து ஆன்ம ரகசியம், ஆன்ம முன்னேற்றம் தான் உலகத்துல பெருசு. எனவே எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்ல. உள்ள இருக்கக்கூடிய உள்ள வந்து னா அது தெளிவாயிடுச்சுன்னா போதும். ப ப திருமூலாசன் சொல்றார், "உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிறார்க்கு வாய் கோபுர வாசல். தெள்ளத் தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி விளக்கே" அப்படின்னான். அதனால இந்த அமாவாசையில வந்து நாம இந்த மாரி செய்யறதுனால நெறைய விஷயங்கள் இருக்கும். அமாவாசையில் செய்யக்கூடாத அ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து வீட்ல வந்து அன்னைக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால என்ன செய்யும்னா, திடீர்னு ஒரே ஒரு வார்த்தையில சண்டைய ஸ்டார்ட் ஆயிடும். அது எங்கேயோ போய் கொண்டு போய் முடியும். வாக்குவாதம் செய்றது, கோபம் வந்து அதிகமா வரும். அமாவாசை அன்னைக்கு கோபங்கள் வந்து நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசை நம்ம மேல அதிகமா இறங்குறதுனால, நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டணும் அப்படின்னு இருக்கும். சண்டை, சச்சரவு, மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாததுல முக்கியமானது இது. 2வது மதுபானங்கள், வெறுப்பு தரக்கூடிய உணவை தவிர்க்கிறது, இறைச்சிகளை வந்து சாப்பிடாம இருக்கிறது மிக உத்தமமான விஷயம். ஏன்னா, அன்னைக்கு தெய்வீக சக்திகள் இறங்குறதுனால அந்த மாரி சொல்றாங்க. அடுத்தது புதிய வேலை, புதிய முதலீடு இந்த மாரி புதுசா தொடங்குறது அமாவாசையில தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் யோகங்கள் சொல்லுது. அதனால அத தவிர்க்கிறது நல்லது தான். அதனால ஒண்ணும் தப்பில்ல. இன்னும் அடுத்ததா 4வதா வந்து திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்த தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்புறம் மத்தவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது, மத்தவங்கள காயப்படுத்துறது, சொல்லால காயப்படுத்துறது, பாப செயல்கள் செய்றது, இதெல்லாம் வந்து தேவையில்லாது, தவிர்க்க வேண்டியது. இன்னும் வந்து நம்முடைய மனோ இச்சைகள், நம்முடைய ஐம்புலன்கள்ல இருக்கக்கூடிய மனோ இச்சைகள், கண்ணுங்கள்ல பார்த்து ரசிக்கிறது, காதால கேட்டு நம்ம அதில அனுபவிக்கிறது, வாயால பேசுறது, இந்த மாரி உணர்வுகளால தொடுறது, இந்த மாரி உணர்வுகள்ல இருந்தும் வெளியில வரணும் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு அதிகமா தூங்காம ஜெபங்கள் செய்றதுனால நெறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றோம். தூக்கத்தை தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒண்ணு. அன்னைக்கு நல்ல தூக்கம் வரும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனம் வந்து மனோகாரகன் அந்த நேரத்தில இல்லாதனால அது நடக்குது. அமாவாசை நாள்ல சந்திரன் இல்லாதனால மனம் அமைதியாகுது. அதனால இதெல்லாம் நடக்குது. மனம் என்பது சந்திரன் தான். அந்த நாள் வந்து மனதில் வெற்றியடைய இருக்கிறதுக்கான நாள் அப்படின்றத நம்ம ஈஸியா அத பயன்படுத்திக்கலாம். அந்த நாள்ல வந்து தியானம், மந்திரம், யோகம் செய்தால் ஆன்மீக பலன்கள் 100 மடங்காக பெருகும். பித்ருக்களின் சக்தி பூமிக்குள் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் இந்த ஆவணி அமாவாசை வருடத்திலேயே அ பித்ருக்களுக்கு மிக சிறந்த நாளா இருக்குது. அந்த நாள் வந்து பித்ரு தர்ப்பணம், பித்ரு பூஜை, பித்ரு தானம் செய்வது ரொம்ப உகந்தது. பித்ருக்கள் ஆசீர்வதிக்கும் நாளாகவே ஆவணி மாசத்த வேதங்கள் சொல்லுது. இந்த நாள்ல முன்னோர் ஆன்மாக்கள் பூமிக்கு வந்து நம் வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஐதீகத்துல. பித்ரு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம், பலம், சந்ததி நலம் பெறும். முன்னோர் குற்றங்களில் அ பித்ரு தோஷம் நீங்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. பித்ரு தோஷம் நீங்கினால் திருமண தடை, குழந்தை பிரச்சனை, குடும்ப சண்டை ஆகியவை சரியாகும். ஆவணி மாத சூரியன் சிம்ம ராசியில இருப்பதனால, அந்த அமாவாசைக்கு மிகுந்த ஆன்மீக சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. தர்ப்பணம், பித்ரு பூஜை, கடல், நதி, குளம் போன்ற புண்ணிய நீர்கள்ல நீராடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆவணி மாசம் அமாவாசை நாள்ல முன்னோருக்கு உணவு குடுக்கிறது, பசுகளுக்கு, பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு உணவு குடுக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.